ஏப்ரல் 2017 கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சீஃப் மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில் கிட்டத்தட்ட 800 மீட்டர்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 2 அடுக்கு மாடி கொண்ட பங்களோவில் தீ பற்றி எரியுதுங்க. தீ பயங்கரமாக எரியுது. ஸோ சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பதறி போய் ஃபயர் பிரிகேடுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபயர் சர்வீஸ் பர்சனலும் வந்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் போராடி அந்த ஒரு தீயை அணைக்கிறாங்க. ஐயோ வீட்டுக்குள்ளே இருந்தவங்கலாம் என்ன ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அந்த வீட்டுடைய கதவுகளை உடைச்சி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. எல்லா பொருட்களும் எரிஞ்சு நாசமாயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே மனிதர்களே இல்லை அப்படின்ற ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எரிஞ்சு போன மனிதனுடைய கை வந்து கிடைக்குதுங்க. என்னடா கை இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு கால் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு தலை வந்து எரிஞ்சு போன நிலையில் கிடைக்குது. என்னடா இது, ஒரு மனிதனை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க சோதனை பண்ணும்போது அவங்க அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 சடலங்கள், கை தனியாக கால் தனியாக தலை தனியாக துண்டடிக்கப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போட்டு எரிச்சிருக்காங்க. இப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் ஆடி போகிறாங்க. ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு ஏரியா கிடையாதுங்க, சீஃப் மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது மட்டுமே இல்லாமல் எந்த அளவுக்கு பாஷான பீப்புள் அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இறந்து போனவங்க யார், கொலையாளி யார் அப்படின்ற ஒரு கேள்வி போலீஸ் தரப்பில் வந்து ஸ்ட்ராங்காக தோணிக்கிட்டே இருந்தது. யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் வரதராஜா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி வீக் போடுற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுடைய உரிமையாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த வீட்டில் இறந்து போன 4 பேர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. ஸோ உண்மையிலேயே இந்த வீட்டில் இறந்து போனவங்க யாருடைய சடலம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுடைய உரிமையாளர் 60 வயசுள்ள ராஜா தங்கம், அவருடைய மனைவி ஜான் பத்மா, அவருடைய 25 மகள் கேரோலின், அதுக்கப்புறம் அவருடைய நெருங்கின ரிலேட்டிவ் ரொம்ப வயதான பெண்மணி லலிதா. இந்த 4 பேருடைய உடல்களை தான் போலீஸ் உள்ள கண்டெடுத்திருக்காங்க. போலீஸ் அந்த உடல்களை மட்டும் கண்டெடுக்கலைங்க. மேலும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்கள மாதிரியே உருவம் கொண்ட ஒரு டம்மி, ஒரு மனித உருவம் உள்ள ஒரு டம்மியை கண்டெடுக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக இத்தனை பேர் மட்டுமே தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா இந்த குடும்பத்தில் இன்னொரு நபரும் இருக்கார். அவர் இப்போது அப்ஸ்காண்டாக இருக்கார். எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த பையன் எங்கே போனான் அப்படின்றது தெரியல. கடல் ஜான்சன் ராஜா இந்த வீட்டுடைய மூத்த பையங்க. சரி, போலீஸ் இன்னும் விசாரிக்கும் போது சரி ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. அப்பா ஒரு ரிட்டையர்டு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்க, அம்மா ஒரு ரிட்டையர்டு கார்டியாலஜிஸ்ட். அந்த பொண்ணு கேரலின் மிக சிறந்த படிப்பாளிங்க. சைனாவுக்கு போயிட்டு மெடிக்கல் படிச்சுட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக படிக்கிறவங்க, ரொம்ப ஹை போஸ்டில் இருக்கிறவங்க, ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். ஆனால் இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டார்க் ஹார்ஸே யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கடல் ராஜா தான். அந்த கடல் ராஜாவுக்கு வந்து படிப்பு வராது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மாவும் சரி, அவனுடைய தங்கையும் சரி, அவனை கிண்டல் பண்ணி எதுக்குமே உபயோகப்படாதவன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி தனியாகவே நடத்துவாங்களாம். ஸோ அவனுக்கு வந்து படிப்பு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஃபாரினுக்கு அனுப்பி மெடிக்கல் படிக்க வச்சிருக்காரு. பாருங்கள், அந்த பையன் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுற பையன், ஆனால் மெடிக்கல் படிக்கிறதுக்காக அப்ராட் அனுப்பியிருக்காங்க காசு செலவு பண்ணி. அவங்கக்கிட்ட தான் நிறையா காசு இருக்குது. அந்த பையனும் போகிறான், ஒரு வருஷம் படிக்கிறான். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த படிப்பெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு கோர்ஸில் வந்து போட்டு விடுறாங்க, நிறையா காசு செலவு பண்ணுறாங்க, இன்ஜினியரிங்கை பர்சூ பண்ணப்பா அப்படின்றாங்க. அதுலேயும் அவன் வந்து ஃபெயிலியர் ஆகிறான். அதனாலேயே அவனுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே அவனுடைய ரூமில் அவன் தனியாக தான் இருப்பான். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்களாம். ஸோ அவ்வளோ பாஷான ஏரியாவில் இருக்காங்க, அவ்வளோ பெரிய ஃபேமிலி, ரொம்ப பணக்கார ஃபேமிலி. பட் இருந்தாலுமே
அந்த ஃபேமிலியை பற்றின என்டையர் டீட்டெயில் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதாங்க. ரொம்பவும் சீக்ரெட் லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களாம். அவங்களுடைய ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைவசி வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே அந்த மாதிரி ப்ரைவசியை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ போலீஸ் மேலும் அவங்களுடைய விசாரணையை தொடங்கும் போது ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க, ஆனால் இந்த கடல் ராஜா மட்டும் எங்கே போனான், ஏன் அவன் வந்து ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணலை, ஒருவேளை இந்த கொலைகளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ் வந்து இந்த கேஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடல் ராஜா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனை பற்றி எல்லா நெய்பர்ஸ்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே கடல் ராஜா எங்கே போனான் அப்படின்னு சொல்லி தெரியாது, ஒருத்தரை தவிர. ஒரே ஒரு நபர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடு வந்து தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் தூரத்தில் இருந்து கடல் ராஜா அவனுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு ஓடுறத நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஓடுனானா? ஆனால் வீடு வந்து உள்புறத்துலேருந்து தாப்பால் போட்டிருந்தது, அதெல்லாம் தெரிலங்க, ஆனால் அவன் வீட்டிலிருந்து ஓடுனான், இது கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. ஸோ போலீஸுக்கு இவன் வந்து ஒரு பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவனை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவனுடைய மொபைல் ஃபோன் ஆன் ஆகுதுங்க. ஃபோனை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தா கடல் ராஜா அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக சிரிக்கிறான், ஸ்மைலில் பண்ணுறான், ப்ரெஸ்ஸுக்கு எல்லாமே வந்து போஸ் கொடுக்குறான். அவனுடைய தோற்றத்தை பார்த்து போலீஸ்காரங்களே அதிர்ந்து போகிறாங்க. ஏன்டா உன் குடும்பத்தில் 4 பேர் இறந்து போயிருக்காங்க, நீ சிரித்து போஸ் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ போலீஸ் வந்து இதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஷாக்குனால ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. இந்த கொலைகளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த 4 பேர் இறந்து போயிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆண்டி இறந்து போயிட்டாங்க, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அவன் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த 4 பேரை கொண்டதே நான் தாங்க, என்கிட்டயே வந்து அவங்க செத்து போனது தெரியுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. இந்த கொலைகளுக்கு உண்டான காரணம் என்னடா ராஜா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டு போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படிப்பு படித்தவங்க. ஆனால் கடல் ராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பு வராது. ஸோ எப்பயுமே இவனை தனியாகவே வச்சுக்கிட்டு, எப்பயுமே இவனை வந்து டவுன் ப்ளே பண்ணிக்கிட்டு, நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 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 அவனை வந்து ஒரு விதமான டிப்ரெஷன் மோடுக்கு வந்து தள்ளிடுறாங்க. ஸோ இதனாலேயே அவன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, காலேஜஸ்க்கு போகும்போதும் சரி, அவன் மற்ற பசங்களோட மிங்கிலே ஆகலையாம். எப்பயுமே தனியாக தான் இருப்பானான். அவனுடைய உலகமே அவனுடைய ரூம், அவனுடைய கம்ப்யூட்டர், அவனுடைய வீடியோ கேம்ஸ். எனி டைம் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கான். படிக்கிறதுக்காக, மெடிக்கல் படிக்கிறதுக்காக இவனை அப்ராட் அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. சரி அவ்வளோதான், இவன் லைஃபை முடிஞ்சு போச்சு, நம்ம கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், அதை வச்சு இவன் பொழிச்சுப்பான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க அப்பா அம்மா. லிட்ரலாக இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து, நான் இந்த மாதிரி ஆனிமேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை ஃபாரினுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கடல் ராஜா கேட்குறான். அப்படியாடா, உனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, ஆனிமேஷன் அப்படின்றது நல்ல விஷயம், நீ போய் படி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருக்காங்க. இவனும் ஃபாரினுக்கு போகிறான், ஆனிமேஷன் படிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் கம்பெனியில் வேலையும் கிடைச்சிருதுங்க. ஃபேமிலியே செம்ம கொண்டாட்டம். ஏன்னா எந்த ஒரு புள்ள உருப்படவே மாட்டான்னு சொல்லி நினச்சாங்களோ அவன் இன்னைக்கு ஃபாரினில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது தான் அவன் என்ன பண்ணுறான்னா திடீர்னு அந்த வேலையை விட்டுறான். வேலையை விட்டு திரும்பி வரான். வந்துட்டு இங்கேயே நான் இருக்க போகிறேன் அப்படின்றான். ஏன்டா இப்போ தானடா வேலை கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே வேலையை விட்டுட்டே? இல்லை அந்த வேலையை விட்டாலுமே அவங்க எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீ வேலையை விட தேவையில்லை, நீ வீட்டிலிருந்தே வேலை பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், நீ வந்து கேம்ஸ் எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நான் வீட்டிலிருந்தே அவங்களுக்கு கேம்ஸ் டிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வேலை தானே பண்ணுற, நீ வீட்டிலேருந்தே வேலை பண்ண, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. அவனுடைய ரூமுக்குள்ளே உட்காந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் கம்ப்யூட்டரில். யாருமே அவனுடைய ரூமுக்குள்ளே போகவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய தங்கை கேரளின் போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் செம திட்டுவானான். நோபடி இஸ் அலவுட் இன்சைட் மை ரூம் அப்படின்னு வேணாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ரைவேட்டாக அவன் வந்து வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ யாருமே அவங்கள டிஸ்டர்பும் பண்ணல. வாழ்க்கை எப்படியே போய்கிட்டு இருக்குங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடல் ராஜா வந்திருக்கான். அம்மாம்மா நான் வந்து ஒரு புது கேம் வந்து நான் தயாரிச்சிருக்கேன், அந்த கேமை வந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் அப்படின்றான்.
சரி என் புள்ள கூப்பிட்றானே, அவனோட ரூமுக்குள்ள அலோவே பண்ண மாட்டான், இப்போ என்னை கூப்பிட்டுருக்கான்ற சந்தோஷத்தில் அவங்க அம்மா வந்து போயிருக்காங்க. கம்ப்யூட்டரில் அவனுடைய கேமிங்கை போட்டு விடுறான். அவங்க அம்மா அப்படியே வேந்து போய் என் புள்ள டிசைன் பண்ண கேமா அப்படின்றாங்க. ஏமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, உட்காந்து பாருமா, அந்த சேரில் உட்காரு அப்படின்றான். அந்த பொம்பளையும் உட்காடுறாங்க. இவன் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சைலண்ட்டாக என்ன பண்ணுறான்னா, சைடில் இருந்து ஒரு மிகப்பெரிய கோடாலியை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க அம்மா கேமை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓங்கி வீசுறா. அந்த கோடாலியை அம்மாவுடைய கழுத்து துண்டாக வந்து போய் விழுகுது. அந்த இடத்துல ரத்தம்லாம் ஸ்பில் ஆகுது. உடனடியாக அந்த பாடியை இழுத்துட்டு போய் என்ன பண்ணுறான், அவனுடைய பாத்ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டுட்டு பாத்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ரத்தக்கரைகளெல்லாம் துடைச்சி விடுறாங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பியும் கீழே போகிறான். அவங்க அப்பா தான் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. அப்பா என்னுடைய புது வீடியோ கேம் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ கேம் பார்க்குறியா அப்படின்னு. அவங்க அப்பாவும் அதே மாதிரி ஒரு ஆசையில் பையன் வீடியோ கேம் ரெடி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாருங்க. அதே மாதிரி அந்த சேரில் உட்கார வைக்கிறான். அதே மாதிரி அந்த கோடாலி எடுத்து அவருடைய தலையும் வெட்டி அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே போடுறான். 2 பேர் இந்த மாதிரி போயிட்டாங்க. அந்த டைமில் கேரளினும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. 3வதாக ஒரு மணி நேரம் கழித்து திரும்பியும் கீழே போகிறான். கேரளின் கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறான். இந்த ஒரு விஷயம் வந்து கேரளினுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எப்பயுமே அவன் கத்திக்கிட்டே இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பான். திடீர்னு வந்து இவ்வளோ அன்பாக பேசுகிறானே, இவன் அது மாதிரி ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னா, நான் ஒரு புது வீடியோ கேம் டிசைன் பண்ணியிருக்கேன், நீ வந்து பாரு அப்படின்றான். இல்லை நான் வரல அப்படின்றான். ஏன்னா கேரளின் உஷாராயிட்டா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா அவனுடைய ரூமுக்கு போனாங்க. ஆனால் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இப்போது என்னையும் கூப்பிடுறான், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வலுக்கட்டாயமாக கேரளினோட கையை பிடிச்சி தரன்னு அவனுடைய ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கான். அவங்க கத்தியிருக்காங்க. வாயை பொத்திட்டு அவங்கள ஓவர் பவர் பண்ணி அதே கோடாலியை வச்சு கேரளினையும் கொலை பண்ணுறான். திரும்பியும் கேரளினோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டி அதே பாத்ரூம்குள்ளே போட்டு விடுறாங்க. அந்த உடல்கள் எல்லாமே இறந்து போன சடலங்கள் தானே, ஆல்ரெடி பார்ட்ஸ் எல்லாமே வெட்டியிருக்கான். ஸோ போக போக என்ன ஆகும், கொஞ்சம் அது வந்து ராட்டன் ஆகும், கெட்டு போகும், ஸ்மெல்லு வரும். ஸோ ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த மாதிரி பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கெரோசின் எல்லாம் வாங்கிட்டு வந்து அது மேலெல்லாம் ஊற்றி விட்டுருக்கான். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஃபினாயில் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் ஊற்றி விட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லை டிஃப்ரெண்ட்டாக ஆக்கியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆகுதுங்க. கீழே அந்த லலிதா அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க, பெட்ரிடன். அவங்களும் வந்து கேட்குறாங்க, எங்கடா அப்பா அம்மா அப்படின்றாங்க. இல்லை அவங்க வெளியே போயிருக்காங்க, திருவண்ணாமலைக்கு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றான். அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு மெய்டு வருவாங்களாம். அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் காணோம், கேரளினையும் காணோம். இல்லை அவங்க வெளியூர் போயிருக்காங்க. ஸோ அடிக்கடி இவங்க ஃபேமிலியில் இந்த 3 பேர் மட்டும் வெளியூர் போவாங்களாம், கெடல் ராஜா மட்டும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. சரி உண்மையிலேயே போயிருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் சமைச்சு வச்சுட்டேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லலிதா வந்து திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, எங்கடா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுறா, தங்கைக்கு ஃபோனை போடுறா அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறத ரொம்ப இரிட்டேட் ஆகி என்ன பண்ணியிருக்கான், அவங்களையும் போட்டு தள்ளியிருக்காங்க. போட்டு தள்ளிட்டு அவங்களையும் துண்டு துண்டாக வெட்டி அதே பாத்ரூமில் போட்டான். இப்போது 4 பேருடைய சடலங்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த சடலங்கள் கூடயே அவன் உயிர் வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு 3-4 நாட்களில் நிறைய நாத்தம் வர ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம பண்ண கொலைகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ, மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் பெட்ரோல் எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்டு எல்லா இரத்த கரைகளெல்லாம் துடைச்சி விட்டு எவிடன்சஸ் எல்லாம் அழிச்சிட்டு நெருப்பை வந்து கொளுத்தி விட்டுருக்கான். இனிஷியலாக பாடியை மட்டும்தான் கொளுத்திருக்கான் பாத்ரூமுக்குள்ளே. ஆனால் அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக பரவி வீடு ஃபுல்லாக வந்து பரவிடுச்சு நெருப்பு. அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி அவன் வந்து வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவன் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்கான். சரிடா எதுக்காகடா அவங்களெல்லாம் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு புது விதமான ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஆஸ்ட்ரால் ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணேன் அப்படின்றான். இந்த ஆஸ்ட்ரால் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம இறந்து போனால் நம்மளுடைய ஆன்மாக்கள் எல்லாம் வெளியே போகும் இல்லையா, ஸோ அந்த ஆன்மாக்கள் வெளியே அனுப்பி அந்த ஆன்மாக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேலை, அந்த ஒரு வேலை தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ஸு. இதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். போலீஸ் வந்து இதை பற்றி உண்மையாகவே அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாகவே ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்ற ஒரு மேட்ரு இருக்குது. இவன் சொல்கிறது உண்மை தான், ஆனால் இவன் அதுதான் பண்ணானா அப்படின்றது தான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு டைமுமே மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா இவன் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறானே, இவனுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து இவனுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இவன் மென்டலி வந்து ஃபிட்டு கிடையாது, அதனால தான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு டைமில் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி உண்மையிலேயே இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணன்றான். ஒரு டைமில் அப்பா அம்மாவை நினச்சி அழுகிறான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீ இஸ் நாட் ஃபிட் டு பி
இன் ட்ரையல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இவன் பேரில் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு உண்டான ஃபிட்னஸ் இவனுக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ எப்படிடா இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே கெடல் ராஜா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு உண்டான மென்டல் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இவனை வந்து ஒரு செல்லில் வந்து போடுறாங்க. அதாவது இன்னொரு இன்மேட்டும் இருக்கிறாப்புல அந்த மாதிரி ஒரு ஜெயில் செல்லில் வந்து போடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த செல்லிலிருந்து ஒரு நபர் வந்து கத்துறாங்க. ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க. என்னடா இவ்வளோ சவுண்டு வருதுன்னு பதறி போன போலீஸ் அந்த செல்லுக்குள்ளே ஓடுனா இந்த கடல் ராஜா இவன் கூட ஒரு இன்மேட் ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த கைதியை வந்து கழுத்தை நெரிச்சு அவர் மேலே உட்காந்து ஒரு மாதிரி கண்ணுக்குன்னெல்லாம் மேலே பிதிங்கின மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு நபரை வந்து காப்பாற்றியும் விட்டுருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்டால், நான் பண்ணலை, அவன் தான் என்னை பண்ண சொன்னான் அப்படின்றான். யாரா இங்கே இருக்கிறது அப்படின்னா, உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் தான் என்னை பண்ண சொன்னான், இவனை கொலை பண்ண சொன்னான். அடிக்கடி என் காதுகளில் வந்து கொலை பண்ணு கொலை பண்ணு கொலை பண்ணு, இவனை சாவடி சாவடி சாவடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ கூட உங்களை கொலை பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்றான். போலீஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவனை யாரு கூடயாவது போட்டால் செட் ஆகாது, இவனை தனியாக சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் போட்டு விடுறாங்க. ஸோ அவனுடைய வாழ்க்கையை தனியாகவே இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ போலீஸுக்கு இந்த கேஸை முடிக்கவும் முடியாமல், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாமல் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் அவங்களுமே இருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த கேஸை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதிகப்படியான ப்ரெஷரும் இருக்குது. முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஸ்ரீலேகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க கடல் ராஜாவை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை மேடம் அவன் ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கான், அவனை வந்து விசாரிக்க வேணாம், ரொம்ப டேஞ்சர் அப்படின்றாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக விசாரித்து தான் ஆகணும், ஏன்னா இந்த கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும். நான் வந்து உள்ளே போகிறேன், ஆனால் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், என்கிட்ட ஒரு பில் மாதிரி ஒன்று கொடுத்து விடுங்க, அவனால் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நான் பெல்லை ரிங் பண்ணுறேன், உடனடியாக வந்துடுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்குள்ளே அவங்க போகிறாங்க. கடல் ராஜா சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களும் இவங்களுடைய விசாரணையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கேட்குறாங்க, என்னடா பண்ணுறேன்னா, அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது போலீஸை குழப்பி விடுறதுக்காக நான் பண்ணேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அடிக்கடி என்னுடைய கண்களுக்கு ஒரு விதமான மான்ஸ்டர் வந்து தெரியறான். நான் டார்க் வெப்பெல்லாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மான்ஸ்டர் அடிக்கடி வருவாங்க. என்னுடைய கண்களுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு காது பக்கத்தில் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதறலை கேட்க முடியாம தான் நான் வந்து இந்த கொலைகளை பண்ணினேன் அப்படின்னு. என்னடா நீ சொல்ற, அப்போ உன்னுடைய ஜெயில் செல்லுக்குள்ள ஒரு இன்மேட்டை வந்து நீ அட்டாக் பண்ணே அப்போ அப்படின்போது, அப்போ கூட அந்த மான்ஸ்டர் என் முன்னாடி நின்று அவனை கொல்லு கொல்லு கொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ அந்த மான்ஸ்டர் உன் கண்ணுக்கு தெரியுறானா அப்படின்னு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. தெரியுறான், உங்கள் பின்னாடி தான் நிற்கிறான், உங்களை கொல்லுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபேஷியல் ரியாக்ஷன் மாறுதுங்க. உடனடியாக அவங்க பெல் அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து கடல் ராஜாவை தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க, இவங்களை சேஃபாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆங்கிளை பார்க்கும்போது இவன் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி டிமானிக் ப்ரெசன்ஸு, இல்லை ஏதாவது ஒரு ஆவியை பார்க்குறானா, இல்லை ஏதாவது ஒரு அமானுஷத்தை பார்க்குறானா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் வந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் எடுத்தாலுமே ஒரு 4 கொலைகள் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து 2017 2025 வரைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் 2025 அப்போது திரும்பியும் அவனை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. இவன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனாக தான் இருக்கான், ஆனால் ரொம்ப நடிக்கிறதுனால இவன் வந்து நம்மளெல்லாம் குழப்பி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ன்றான், பேய்ன்றான், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வந்து இன்னும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணும் இல்லையா. அதாவது அந்த கோடாலி எங்கேருந்து வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிஸ்டம்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மர்டரை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க அவன். அதாவது இந்த கோடாலியை வந்து இந்த வெப்சைட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் வாங்கியிருக்கான். இரத்த கரைகளெல்லாம் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கான், அதுக்குண்டான பொருட்களை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் பாடியில் வந்து ஸ்மெல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கெமிக்கல்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கான். ஸோ எல்லாமே அவன் வந்து ப்ராப்பராக சர்ச் பண்ணியிருக்கான், பிளான் பண்ணியிருக்காங்க கைஸ். அதோட இந்த 4 உடல்களோட ஒரு டம்மி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டம்மி எதுக்கு அப்படின்னா, அந்த டம்மி மேலே தான் இவன் அந்த கோடாலியை வச்சு அடித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதாவது ஒரே வெட்டில் தலை துண்டா போகணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ஸோ மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற பர்சன் இவ்வளோ அளவுக்கு தத்ரூபமாக ஒரு கொலைகளை பிளான் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லி கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2025 கடல் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையும் கொடுக்குறாங்க.
அதாவது 7 years + 5 years + லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்ற ஒரு தண்டனை. அது மட்டுமே இல்லாமல் இந்த கேஸில் இருக்கிற பிரைம் விட்னஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து இவன் நஷ்டஈடாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் நான் வாசித்தேன். பட் அந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே அந்த தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு கொலை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு கொலைங்க இந்த கேஸ். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அதாவது இந்த கெடல் ராஜா வந்து உண்மையிலேயே ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணான், அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவனை தனியாக இருக்க வச்சு ஒரு குழந்தைய மட்டப்படுத்தி உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவனுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி மென்டலி அவன் அன்ஸ்டேபிள் ஆகி அவனுடைய ஃபேமிலியை அவன் வெறுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை கொலை பண்ணுறதுக்காக அவன் பிளான் பண்ணி என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கான் பாருங்கள். நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிடுறோம், அதாவது குழந்தைகளை வந்து திட்டிடுறோம், கத்திடுறோம், இது பண்ணிடுறோம், அது பண்ணுறோம். பட் அதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேசஸ் படிக்கும்போது தான் உண்மையிலேயே அந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்குமே தோணுதுங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து நான் வேறு எந்த ஒரு கேஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸஸாக இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. பட் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுதுங்க. த மோர் யூ ஷேர் திஸ் வீடியோஸ், எல்லாமே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கேசஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸும் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி கேசஸ் தான் செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது தான் யூடியூப்பும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ தான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரி, நம்மளுடைய வீடியோ வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, வியூஸ் போகுது, கமெண்ட்ஸ் வருது, ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் மணி சைடு எஸ் அஃப்கோர்ஸ் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. மானிட்டைஸ் ஆனாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓஹோனெல்லாம் ரெவென்யூ வரலைங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வருது. ஆனால் அந்த ரெவென்யூ சைடும் வந்தால் தான் எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேனலுக்கு எடிட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு பே பண்ணணும், எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.